ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விஓடி தமிழ். புதன் மேஷ ராசிக்கு செல்வதால் ராஜ வாழ்க்கை வாழப்போகும் 3 ராசிக்காரர்கள் யார் தெரியுமா? ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகத்தின் இயக்கமும் மிகவும் முக்கியமானதாகும். ஒவ்வொரு கிரக இயக்கமும் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். கிரகங்களின் இளவரசனான புதன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு சுமார் 1 மாதத்துக்கு பிறகு பெயர்ச்சி அடையும். புதன் வணிகம், புத்திசாலித்தனம், பேச்சு, பொருளாதாரம் மற்றும் நல்ல தகவல்கள் ஆகியவற்றோடு தொடர்புடையவர். மே 7, 2025 அன்று புதன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கின்றார். இது சில ராசிக்காரர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் பொற்காலத்தை தொடங்கும் என்பது குறிப்பிடப்பட்டது. அவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் முன்னேற்றத்தையும் தன்னிறைவையும் அனுபவிப்பார்கள். ஒருவரின் ஜாதகத்தில் புதன் வலுவான நிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு நன்மைகளை அனுபவிப்பார்கள். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா புதன் மேஷராசிக்கு செல்வதால பொற்காலத்தை அனுபவிக்க போகக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்றத இந்த காணொளியில முழுவதுமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதலாவதாக பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் சஞ்சாரம் மிகப்பெரிய சாதகமான பலன்களை அளிக்க போகுது. புதன் மிதுன ராசியில 11ஆம் வீட்டுல சஞ்சரிக்கிறாரு. இதனால மிதுன ராசிக்காரர்களோட பொருளாதார நிலை பெரும் முன்னேற்றத்துல இருக்கும். அவர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களில் இருந்து புதிய வருமானத்தை எதிர்பார்க்கலாம். வேலையில் புதிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படலாம். சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க. திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியும் புரிதலும் அதிகரிக்கும். மேலும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான சிறந்த நேரமாக இது இருக்கும். குழந்தைகள் மூலம் சில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். அவர்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக சிம்மராசி. மேஷராசிக்கு புதன் செல்வது சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகளை அளிக்க போகுது. இந்த ராசி மாற்றம் அவர்களோட 9ஆம் வீட்டுல நிகழ்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் அவர்கள் அனைத்து முயற்சிகளும் அதிர்ஷ்டகரமானதாக அமையும். அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். வருமானம் அதிகரிப்பதால அவர்கள் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலமா இது இருக்கும். வியாபாரத்துல இருப்பவர்கள் அவர்களோட தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில இறங்கலாம். இவர்கள் குடும்பத்துல சில சுப நிகழ்வுகள் நடைபெறலாம். மாணவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும். மேலும் படிப்புல சில சாதனைகளை செய்யலாம். இவர்கள் உடல்நல பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வெளியில வரலாம். மூன்றாவதாக துலாம் ராசிக்காரர்களுக்கு புதனின் ராசி மாற்றம் அற்புதமான பலன்களை அளிக்க போகுது. மேச ராசியில புதன் சஞ்சாரம் அவர்களின் திருமணம் வீட்டுல நிகழ போகுது அப்படின்ட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே இந்த காலகட்டத்தில் அவர்களோட திருமண வாழ்க்கை மிகவும் மங்களகரமானதாக இருக்கும். வீடு மற்றும் குடும்பத்துல மிகவும் அமைதியான இனிமையான சூழல் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கை துணையினுடான உறவு வலுவடையும் அப்படின்ட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. கூட்டு வணிகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பு பலன்கள் அடையலாம். புதிய சொத்துக்கள் முதலீடுகள் செய்வது எதிர்காலத்தில் லாபத்தை கொடுக்கும். தற்போதைய ஆரோக்கிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்கி வாழ்க்கையில மகிழ்ச்சியான காலகட்டத்துக்குள்ள நீங்க நுழைய போறீங்க அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த 3 ராசிகள் தான் பாத்தீங்கன்னா புதன் மேஷ ராசிக்கு செல்வதால ராஜ வாழ்க்கை வாழ போற 3 ராசிகளா கணிக்கப்பட்டிருக்கு. இதுல உங்க ராசி என்னன்றத மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.